ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவினுடைய 18 அடிகளில் இன்று நம்ம 18வது அடியாக பார்க்க போவது பிரம்மா பாப் சமானமாக ஏக்ரஸ் ஸ்திதியில் ஏக் மத் படி நடக்கின்ற எக்கனாமி அவர் ஏக்னாமியாக எப்படி இருப்பது என்பதை பார்க்க போகின்றோம். ஏன்னா நம்ம எல்லாருடைய பிராமண குழந்தைகளுடைய லட்சியமே ஒன்று தான். ஒரே மொழி, ஒரே ராஜ்யம் உடைய ஒரே தர்மத்தை நாம் ஸ்தாபனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக சத்தியுகத்தை நாம் ஸ்தாபனை பண்ணணும்னா நாம முதல்ல இந்த ஏக்ரஸ் மனநிலையை அனுபவம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். பாபா இதற்காக அங்கதனை தான் உதாரணமாக கூறுகின்றார். ஆக அங்கதன் போல நம்ம ஆடாத அசையாத நிச்சய புத்தி உடையவர்களாக அனுபவம் செய்ய வேண்டும். ஆக ஏக்ரஸ் ஸ்திதியினுடைய அனுபவம் முக்கியமானதாக இருக்கின்றது. பாபா சொல்றாங்க, சங்கம யுகத்தினுடைய வரதானமே அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று ஏக்ரஸ் அவஸ்தா மனநிலையில் இருக்கிறோம். ரெண்டாவது ஒருவரையே நாம தியானிப்பவராக இருக்கின்றோம். மூன்றாவதாக நாம எப்பொழுதுமே அந்த ஒருவருடைய சேவையிலேயே இருக்கின்றோம். ஆக பாபா நினைவு மற்றும் சேவை இதனுடைய பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றார். அதாவது சேவை செய்யாமலும் நம்மளால இருக்க முடியாது, பாபானுடைய நினைவு இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது. ஒண்ணு நம்ம நினைவுல இருக்கணும் அல்லது சேவையில இருக்கணும். இதை தவிர வேற நமக்கு வேலையே கிடையாது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேன்னு சொல்ற. ஆக இந்த ஏக்ரஸ் ஸ்திதியினுடைய ஏக்ரஸ் மனநிலையை நாம அனுபவம் பண்ணணும்னா, ஒரு பக்கம் விநாசத்தினுடைய நகாடா அந்த ஒலியை நீங்க கேட்டு கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் புது உலகத்தினுடைய நசாரா காட்சியை நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி ஒரு கண்ணில் முக்தி இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு கண்ணில் விநாசத்தினுடைய நகாடா இன்னொரு கண்ணில் புது உலகத்தினுடைய நசாரா காட்சியை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பக்கம் கலியுகத்தினுடைய விநாசம், இன்னொரு பக்கம் சத்தியத்தினுடைய ஆரம்பம். இப்படி பல்வேறு விதமாக பாபா சொல்றாரு. எப்ப நாம இந்த ரெண்டையுமே பார்க்கக்கூடியவர்களா இருக்கின்றோமோ அப்பதான் நம்மளுடைய மனமானது ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதியில இருக்கும். இன்னொன்னு பாபா சொல்றாங்க, எப்ப ஒருவருடன் நீங்கள் அனைத்து சம்பந்தங்களையும் வைக்கின்றீர்களோ, அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையை நீங்க ஒருவரிடமிருந்து அனுபவம் செய்கின்றீர்களோ, அப்பதான் நீங்க ஏக்ரஸ்திதியில இருக்க முடியும். ஆக பிரச்சனையான நேரத்துல கூட, உங்களுக்கு சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்கள் ஆடாத அசையாத மனநிலையை கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய புத்தியானது தீர்க்கமானதாக இருக்க வேண்டும். அதாவது அது தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். ஆக பாபாவுடைய ஞானத்தினுடைய ஒரு பலன், பிரத்யட்சமான பலனே என்னன்னா ஏக்ரஸ்திதியில இருப்பதுதான். அதாவது ஆடாமல் அசையாமல் இருப்பதுதான், அங்கதன் போல உறுதியாக இருப்பதுதான். இப்ப நாம ஏக்ரஸ்திதியில இல்லை என்றால் எதிர்காலத்துல அந்த ஏக் மத் உடைய ஏக் ராஜ்யத்துல நம்மளால எப்படி போக முடியும்? ஆக அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாம ஸ்தாபனம் பண்றோம். அங்க ஒரே மொழிதான் இருக்கும், ஒரே தர்மம் தான் இருக்கும், ஒரே மாதிரியான எல்லோருமே ஒரு ஹார்மனி இன் ரிலேஷன்ஸ் அதுல தான் நாம இருப்போம்னா, இப்ப அதனுடைய விதை விதைக்கப்படுகின்றது. அதனாலதான் பாபா சொல்றாரு, எதிர்கால உங்களுடைய அந்த பிளான் என்பது வெறும் கனவல்ல, அது நினைவாக ஆக வேண்டுமெனில் அதற்காக இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும்? ஆக இப்ப நாம முதல்ல ஏக் மத் ஒருவருடைய வழிபடி நடப்பவராக இருக்க வேண்டும். ஆக ஒரு சிறுபடி அனைவருமே நடந்தாலே போதுமானது. நமக்குள்ள அந்த ஏக் மத் ஒற்றுமை என்பது வந்துவிடும். நாம சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏன்னா அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நாம அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள், ஒரு பாபாவுடைய குழந்தைகள் என்பதை மறக்கும் பொழுதுதான் எனது உனது என்ற கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வந்து விடுகின்றன. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். நாம அனைவரும் ஒரே ஒரு பாபாவுடைய குழந்தைகள், நாம எல்லோருமே ஒரே ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள்.
நாம எல்லாருமே இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்வதற்கான காரியத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்ப பாபாவுக்கு நம்ம மதத்கார், உதவியாளர்களாக இருக்கின்றோம் என்றால் பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவர் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இருக்கின்றார் அப்படின்னா அனைத்து தர்மங்களையும் விநாசம் செய்கின்றார், அனைத்து வேறுபாடுகளையும் விநாசம் செய்கின்றார். ஆக விநாசம் மற்றும் ஸ்தாபனை இதை ரெண்டையுமே ஒன்றாக செய்கின்றார். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஏக்கரஸ்திதி என்பது பொழுது இந்த ரெண்டுமே உங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்பதான் உங்களால ஆடாத அசையாத ஒரு மனநிலையில இருக்க முடியும் என்று கூறுகின்றார். ஆக நாம இப்ப நம்மளுடைய திருஷ்டியை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய விருத்தியை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய சுமிருத்தியை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அப்ப நம்ம ஏக்கிர ஸ்திதியில இருக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த கல்வியை நமக்கு ராஜயோக கல்வியை அளித்து கொண்டே இருக்கின்றார். ஆக பாபா ஒரு முறை கூறுகின்றார், நீங்க பிந்து ஆயிட்டீங்கனாலே போதும். அதாவது நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, நாம இந்த உலக நாடக மேடையும் ஒரு புள்ளியா பார்க்கிறோம். அப்புறம் நாம எந்த விஷயங்கள் கடந்து முடிந்து விட்டதோ அதற்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்பதான் நம்மளால ஆடாத அசையாத ஒரே ஏக்கரசு ஸ்திதியில நம்மளால இருக்க முடியும். ஆக ஒரு விஷயம், பாபா கிட்ட அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக அனைத்து ரசனைகளையும் பெறுவதனாலதான் நம்ம ஏக்கரசா இருக்கோம். இன்னொன்னு, அனைத்துக்குமே புள்ளி வைக்கக்கூடிய, தன்னையும் புள்ளியாக, பாயிண்ட் ஆஃப் லைட்டாக, பாபாவையும் பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இந்த சிருஷ்டியில நாம நாடகம் என்பதுல பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்பது புள்ளியை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஏக்கரஸ் ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். ஆக ஏக்கரஸ் என்பது வெறும் அவஸ்தா, நம்மளுடைய நிலை மட்டுமல்ல, விவஸ்தா, நம்மளுடைய காரியமும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நாம எல்லாம் ஒரே கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கருத்துகள்ல வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆனா அது இருப்பதற்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய அனுபவமும் வேறுபாடாக இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒருவருடைய கருத்தை ஒருவர் கூறும் பொழுது அது சாத்தியமற்றதாக இருந்தாலும் கூட, அது தவறாக இருந்தாலும் கூட அதுக்கு நாம் மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். சம்மான்தாரியாக நாம இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம பூஜிக்க தகுந்தவர்களாக ஆக முடியும். ஆக நிகழ்காலம் என்பது எதிர்காலத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பிராமணர்களாகிய நம்ம ஒரு பொழுதும், அதுவும் குறிப்பா பாபா சொல்றாங்க, மகாரதிகள் என்றாலே கப், எப்பொழுது என்று கூற மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் ஆகட்டும், அவருடைய பேச்சாகட்டும், அவருடைய செயல்ல கூட எப்ப பார்த்தாலும் இப்பொழுது இப்பொழுது என்றுதான் கூறுவார்கள். அதாவது நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய்யணும், இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய்ய வேண்டும். அப்ப there is no question of கப், எப்பங்கிற கொஸ்டினே வராது. அப்பதான் நம்ம மனநிலையும் ஏக்கரஸாக இருக்கும், நம்மளுடைய செயல்கள்லையும் ஒரு ஏக்கரஸ் தன்மை என்பது வரும். அப்பதான் நமக்குள்ள ஏக்கதா என்பது வரும். ஏன்னா ஏக்கதா என்பது யூனிட்டி இஸ் பவர் என்று கூறப்படுகின்றது. தனியா ஒருத்தவங்க செய்யறதுக்கும் 10 பேர் சேர்ந்து செய்யும் போதும் அது எவ்வளவு சக்திசாலியாக ஆகின்றதோ, அதே மாதிரி நாம இந்த கலியுகத்தை தூக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு சகயோகம் என்ற எல்லாருடைய விரல்களும் வேணும். அந்த சகயோகம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்னா திடமானதாக இருக்கணும். அப்படின்னா ஏக்கரஸாக இருக்க வேண்டும். எப்ப எல்லோரும் ஏக்கர ஸ்திதியிலிருந்து ஏக் பத் படி நடந்து, ஏக் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து, ஒரே பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து ஒரு பாபாவுடைய காரியத்தில் நாம சகயோகிகளாக ஆகின்றோமோ, அப்பொழுதுதான் இந்த மலை போன்ற கலியுகத்தை கூட நம்மளால புரட்டி போட முடிகின்றது. அதனால்தான் பாபா சொல்றாரு, பாபாவுடைய 18 அடிகள்ல கடைசி படி என்று கூறலாம், அல்லது நாம சம்பூர்ணமாக ஆவதற்கு, சம்பன்னமாக ஆவதற்கு இந்த ஏக்ரஸ், ஏக்மத், எக்கனாமி ஆர் ஏக்கனாமி. ஏன்னா
ஏக் நாமி என்றாலே ஒருவருடைய பெயரை கூறுபவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எதை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஒருவருடைய நினைவில் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கராவன் ஹார் செய்விப்பற ஒருவருதும் மறக்க கூடாது. நான் நிமித்தமாக இருக்கின்றேன், பாபா என்னை நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றார் என்ற சுமர்த்தியில தான் நம்ம கர்மங்களை செய்ய வேண்டும். ஆக நம்ம எல்லாருடைய லட்சியமும் ஒன்றாகத்தான் இருக்கு, நாம எல்லாரும் செய்யறது ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா அந்த ஒற்றுமையோட நாம ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஏக்ரஸ் ஸ்திதி என்பதையும் ஏக்ரஸ் காரியம் என்பதையும் நம்மளால செய்ய முடியும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, எக்கனாமி என்பதை நீங்க தாரணை செய்ய வேண்டும். அதாவது எது ஒன்றையும் நீங்கள் வேஸ்டாக ஆக்க முடியாது, வியர்த்தமாக ஆக்க முடியாது. அது சங்கல்பம் ஆனாலும் சரி, சமயம் ஆனாலும் சரி, அல்லது உங்களுடைய வார்த்தைகள் ஆனாலும் சரி. ஏன்னா வார்த்தைகள் கூட அதனுடைய இம்பாக்டை அதிகமாக ஏற்படுத்துகின்றது. பாபா சொல்றாரு, உங்களுடைய திருஷ்டியில எந்த அளவு அன்பு இருக்கின்றதோ அதே மாதிரி உங்களுடைய கைகள்ல கூட சக்தியாக இருக்க வேண்டும். ஆக அன்பு மற்றும் சக்தி ரெண்டுடைய பேலன்ஸ் நமக்கு இருக்க வேண்டும். என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த பேலன்ஸ் சந்துலன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு பர்பஸ்ஃபுல்லா மீனிங்ஃபுல்லாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்று. ஆக பாபாவுடைய இந்த 18வது அடி ஏக்ரஸ்ல பாபா வெறுமனே அந்த ஸ்திதியை மட்டும் சொல்லல, அதற்கு மேல ஒருவருடைய நினைவு, ஒருவருடைய சம்பந்தம், அந்த ஒருவருடைய காரியத்திலேயே நாம ஈடுபட வேண்டும். ஏன்னா அவருடைய காரியமே ரொம்ப சிம்பிள், பதித்தமானவர்களே பாவனமா செய்யறது. அப்ப அவருக்கு நான் உதவியாளன் என்றால் நான் முதல்ல என்னுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, என்னுடைய சுமிருத்தி, விருத்தி, திருஷ்டி எல்லாத்திலையும் தூய்மையை கடைபிடிப்பதுதான் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனாலதான் பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா எப்படி இந்த ஏக்ரஸ் என்ற வரதானத்தை நாம அடைவதற்காக ஃபாலோ ஃபாதர் என்ற மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக நாம எப்ப இந்த மந்திரத்தை தாரணையில கொண்டு வருகின்றோமோ, ஃபாலோ ஃபாதரை, ஆட்டோமேட்டிக்கா நாம இந்த புது உலக படைப்புக்கு ஒரு உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகின்றோம். எதிர்காலத்துல ராஜ அதிகாரிகளாகவும் நாம ஆகிவிடுகின்றோம். ஆக ஒரு பாபாவிடம் அனைத்து சம்பந்தங்களின் ரசனங்களை பெறுவதோடு ஒவ்வொரு சம்பந்தத்தினுடைய உறுதிமொழிகளையும் நாம தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக தந்தையினுடைய சம்பந்தத்துல நான் உன்னிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைந்தே தீருவேன், சத்தியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உன்னுடனேயே நான் இருப்பேன் என்ற உறுதிமொழியை கொடுக்கின்றோம். ஆசிரியருடைய சம்பந்தத்துல எதுவரை நாம வாழ்கின்றோமோ அதுவரை இந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டே இருப்பேன். ஜப் தக் ஜீனா ஹை தப் தக் படுனா ஹை என்பதை நம்ம ஃபாலோ பண்றோம். அதே நேரம் சத்து குருவனுடைய பாலனையில நீ என்னை எங்க ஒப்பையோ அங்க நான் இருப்பேன், என்ன நீ எனக்கு கொடுப்பையோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகின்றோம். அதே நாயகன் நாயகனுடைய சம்பந்தத்துல உன் கூடையே இருப்ப, உன் கூடையே பேசுவ, உன்னிட்டையே நான் கேட்ப, எனக்கு ஒன்னை தவிர யாருமே கிடையாது, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்துல இந்த பிராமண வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஆக சம்பந்தங்களை நாம கடைபிடிப்பதற்கான இந்த உறுதிமொழிகளை கொடுப்பவர்களாகவும் அந்த உறுதிமொழிகளின்படி நடப்பவர்களாகவும் நாம இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மனநிலையாகட்டும் அல்லது நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய சேவையாகட்டும் எல்லாமே ஏக்ரஸாக இருக்கின்றது. ஆக ஏக்ரஸ் என்பது வெறுமனே மனநிலை மட்டுமல்ல, நம்மளுடைய செயல்கள்ல கூட இருக்கணும். அது எப்போ பாசிபிள்னா நாம எல்லாருமே ஏக் மத், அதாவது ஸ்ரீமத் படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கணும்னா மன்மத் அல்லது மனுஷமத்தை நாம கலப்படம் செய்பவர்களாக இருக்க முடியாது. அப்பதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல நாம இருக்கும்போது தான் நம்முடைய ஸ்திதி என்பது உயர்ந்ததாக இருக்கின்றது. ஆக நம்ம எக்கனாமியாக இருக்க வேண்டும் என்றால் எதையுமே நம்ம வியார்த்தம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது.
அது சங்கல்பமாகட்டும் அல்லது சமயமாகட்டும். ஏன்னா வேஸ்ட் எப்போதுமே ஃபாஸ்டா தான் இருக்கும். எது பாசிட்டிவோ அது ஸ்லோவா தான் இருக்கும். நாமளே பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கிறோம். எந்த ஒரு குணங்களையும் நாம தாரணை செய்யும் போது எவ்வளவு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அது இருக்கு. அதே நேரம் விகாரங்களுடைய வசமாக நாம ஆகும்போது மனநிலை மட்டும் அல்ல, நம்மளுடைய பேச்சாகட்டும் அல்லது செயலாகட்டும் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாக ஆகிவிடுகின்றது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க எக்கனாமியாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க எக்கனாமியா இருக்கும் பொழுது ஏக் நாமியாக ஆக முடிகின்றது. ஏக் நாமி என்றால் நாம யாரையுமே எதையுமே எந்த ஒரு பொருளையோ அல்லது சாதனத்தையோ நாம சார்ந்திருக்க கூடாது. எனக்கு ஒரே ஒரு பாபா என்கும் பொழுது என்னுடைய உலகமே ஒரு பாபாவாக ஆகிவிடுகின்றது. உலகத்தை தவிர வேற எங்க நம்மளுடைய எண்ணம் போக முடிகின்றது? போகாது அல்லவா? ஆக எப்ப நாம எனது உலகமே பாபா என்று நினைக்கின்றோமோ அப்பதான் நம்ம ஏக்கிற ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்ய முடியுது. ஏன்னா மனம் எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஏதாவது பொருட்கள் மேல போவோம், அல்லது வைபவத்தின் மேல போவோம், அல்லது வியக்திகளின் மேல போவோம். எப்ப நம்ம ஒரு பாபாவிடமிருந்து அனைத்தையும் அடைகின்ற ஒரு அனுபவத்தை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோமோ அப்ப புத்தியானது தீர்க்கமாக ஆகிவிடுகின்றது. நமது மனதுல அதனுடைய இயல்பான தன்மைகளை நாம வெளிக்கொணர முடிகின்றது. ஒரு அன்புக்காகவோ அமைதிக்காகவோ ஞானத்திற்காகவோ அல்லது பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜுக்காகவோ சக்திசாலியான நிலைக்காகவோ நம்ம வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்டையுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உள்ளுக்குள் இருந்தே அதை வெளியே கொணர்கின்ற வழியை தான் பாபா நமக்கு ராஜ யோகத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் மாறுவதன் மூலமாக உலகம் மாறுகின்றது என்று. அதாவது உலகை பற்றிய கண்ணோட்டம் மாறுகின்றது, உலகை பற்றிய பர்செப்ஷன் மாறுகின்றது. ஆக தீமையை கூட நாம நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதனால்தான் பாபா சொல்றாரு, உங்களால முடியாதது என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏனென்றால் கலியுகம் எங்க இருக்கு, சத்தியுகம் எங்க இருக்கு? ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது. ஆனாலும் அந்த வித்தியாசத்தை கலைந்து கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு நீங்க மட்டும் போகாம பிறரையும் கொண்டு செல்லுகின்றீர்கள். தத்துவங்களையும் நீங்கள் மாற்றுபவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்க இந்த ஏக்கிர ஸ்திதியில இருந்து இன்னும் கூட அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையோடு அனைத்து பிராப்திகளையும் அடைகின்றீர்கள். அதனாலதான் நீங்க திருப்தி அடைகின்றீர்கள். திருப்தியின் காரணமாக இந்த பாடலை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். உன்னை அடைந்தோம், உலகை அடைந்தோம் என்று. உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே தேவை இல்லை என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றோம் என்றால், பிரம்மா பாபா எப்படி இந்த ஏக்கிர ஸ்திதியில ஏக் மத்துல ஏக் நாமியாக இருந்தாரோ அதே போன்று நம்மளையும் ஆக்குவதற்காகத்தான் அவர் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஃபாலோ ஃபாதர் என்று. ஆக ஃபாலோ ஃபாதர் என்பதுல 18 படிகளையும் நாம நிறைவாக காணுகின்றோம். அவ்வக்த பாப்தாதாவிற்கு சமமாக கர்மாத்தத்து நிலையை அடைவதற்கும் சர்வகுண சம்பன்னமாக ஆவதற்குமான இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த ஜனவரி மாதத்தை நம்ம அவ்வக்த மாதமாக கொண்டாடுகின்றோம். தனது புருஷார்த்தத்தில் தீவிர தன்மையை கொண்டு வருவதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மஹ்சூஸா சக்தியை நாம அதிகரித்து கொண்டே இருக்கின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.